வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து அரசியல் கட்சிகளுடன் விரைவில் பேச்சு. சிவில் சமூக செயற்பாட்டுக்குழு அறிவிப்பு. நாளை ஆரம்பமாகவிருந்த இந்திய இலங்கை காங்கேசன்துறை கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைப்பு. உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு நினைவு தூபியில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானம் எடுக்க அவசரப்பட வேண்டாம், சம்பந்தன் வேண்டுகோள். கோட்டாபே ராஜபக்ஷவை ஏன் காப்பாற்றினேன், மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி பகிரங்கம். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய தளத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுடனான பேச்சுக்களை விரைவில் ஆரம்பிப்பதற்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய செயற்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த குழுவானது அடுத்து வரும் நாட்களில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சந்தித்து உரையாடல்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. குறிப்பாக பொது வேட்பாளர் விடயத்தில் எதிர்மறையான நிலைப்பாட்டை உடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மக்கள் பிரதிநிதிகளையும் நேரில் சந்திப்பதற்கு அக்குழு திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு அரசியல் கட்சிகளுடனான உரையாடல்களை அடுத்து பொது கட்டமைப்பொன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதோடு பொது கட்டமைப்பின் கீழாக 10 உபகுழுக்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. இந்த உபகுழுக்கள் அரசியல் கட்சி, சின்னம், வேட்பாளர், தேர்தல் விஞ்ஞாபனம், நிதி, பிரச்சாரம் உள்ளிட்ட விடயங்களையும் கையாளும் வகையில் செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறை நாளை 13ஆம் திகதி தொடங்கவிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி முதல் கேரளா மாநிலம் கொச்சியிலிருந்து செரியாபாணி என்ற பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் திகதியுடன் இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து செரியாபாணி கப்பலுக்கு மாற்றாக சிவகங்கை என்ற பெயர் கொண்ட மற்றொரு பயணிகள் கப்பல் நாகை இலங்கை இடையே பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் நாகையிலிருந்து இலங்கைக்கு நாளை தொடங்கவிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நாகைக்கு வரவேண்டிய பயணிகள் கப்பல் தாமதமானதால் வரும் 17ஆம் திகதி வரை சேவை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் யாழ்ப்பாணம் செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். முன்பதிவு செய்த பயணிகள் 17ஆம் திகதி பயணிக்கலாம் அல்லது பயண திகதியை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இன்று காலை உலக தமிழராட்சி மாநாட்டு நினைவு தூபியில் காரைநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறி முன்னாள் போராளியும் முன்னாள் உபதவிசாளருமான விஜயனால் பொதுச்சுடரேற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழின அழிப்பினை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி யாழ் நகரிலிருந்து ஆரம்பமானதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது. அரசாங்கத்தின் தனியார் மயமாக்கல் செயற்பாடுகளை ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை ஒத்திவைக்குமாறு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தேசிய சொத்துக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை விற்கும் அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் இடைக்கால தன்மையை சுட்டிக்காட்டிய அவர் அரசு சொத்துக்கள் தொடர்பான தீர்மானங்களை வாக்காளரிடமிருந்து கிடைக்கும் ஆணைக்கேற்ப தீர்மானிக்க எதிர்கால நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட கடிதத்தில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை அரசு சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிகின்றேன். புதிய அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்தலில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆணைக்கு ஏற்ப கையாள முடியும். 2005ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக பணியாற்றிய நான் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் ஆட்சியின் போது விற்பனை செய்யவில்லை. நாடு பொருளாதார வளர்ச்சியை கண்டது என குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு அவசரப்பட வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சி உட்பட அனைத்து தரப்பிடமும் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் நீண்ட வரலாற்றை பார்க்கின்ற போது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரே ஜனாதிபதியாக வர முடியும் என்ற நிலைமைகள் உள்ளன. இந்த நிலையில் தென்னிலங்கையின் தேசிய கட்சிகள் தற்போது வரையில் உத்தியோகபூர்வமாக தங்களது ஜனாதிபதி வேட்பாளர் பற்றிய அறிவிப்புகளை செய்யவில்லை. அக்கட்சிகள் அவ்விதமான அறிவிப்புகளை செய்வதற்கு முன்னதாக நாம் நமது நிலைப்பாட்டை முன்வைத்து வீணான குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை. தென்னிலங்கை தலைவர்களில் யார் வேட்பாளர், அவர்களின் தமிழ் மக்கள் தொடர்பான நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய தேர்தல்கள் விஞ்ஞாபனம் என்ன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆழமான கவனத்தை செலுத்த வேண்டியுள்ளது. அந்த வகையில் நாம் அனைத்து சூழல்களையும் ஆழமாக எமது கருமங்களையும் முன்னெடுக்க வேண்டும். அவசரப்பட்ட இந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன செயற்குழு கூட்டத்தில் அறிவித்துள்ளார். கோட்டையில் இடம்பெற்று வரும் மைத்ரிபால ஸ்ரீசேன தரப்பினரின் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவத்த நியமிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் பொதுமக்கள் சிலர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி கொண்டிருந்த போது சம்பூர் போலீசார் அங்கு வருகை தந்து நீதிமன்ற தடை உத்தரவை காட்டி தடுக்க முற்பட்டுள்ளனர். இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கிருந்தோர் போலீசாரால் வழங்கப்பட்ட நீதிமன்ற தடை உத்தரவை பெறுவதற்கு மறுத்ததோடு வேறு யாரையும் நாம் நினைவு கூறவில்லை, உயிரிழந்த எமது மக்களுக்காகவே இதனை செய்கின்றோம் என போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. அரகலயவின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவர் இலங்கையிலிருந்து வெளியேற உதவினேன் என மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையின் ஜனநாயகம் குறித்த பெருமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அரகலயவின் போது இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அடித்துக் கொல்லப்படுவதை தடுப்பதற்காக 2022 ஜூலை மாதம் 12ஆம் திகதி அவர் தப்பியோடுவதற்கு உதவியதாக மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வேறு பல நாடுகளைப் போல இலங்கை ஒருபோதும் சாதி புரட்சியை எதிர்கொண்டது இல்லை. உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டது இல்லை. நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது. கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை. இதேவேளை 2009 யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குண்டர் தடுப்பு சட்டம் தொடர்பான ஆவணங்கள் கோவை மத்திய சிறை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழக போலீசார் மற்றும் பெண் போலீசார் தொடர்பில் அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த 4ஆம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பயணித்த காரில் இருந்து கஞ்சா போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் தனிப்படையினர் விசேட தேடுதல் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தனர். அவருக்கு எதிராக வெவ்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். சவுக்கு சங்கருக்கு எதிரான 7 வழக்குகளில் 3 வழக்குகள் விசாரணையிலும் 2 வழக்குகள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு மீதமுள்ள 2 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையிலும் உள்ளன.